நாராயண நாராயண பிரபு, இது நந்தகுமாரரின் என்ன ரூபம் பிரபு? தேவரிஷி, இது நந்தகுமாரருடைய மோகினி ரூபம். இந்த மோகினி ரூபத்தின் மூலமாகவே அவர் இவ்வுலகின் ஒவ்வொரு உயிரோடும் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த ரூபத்தின் காரணமாக அவரிடத்தில் இவ்வுலகின் மோக மாயை குடியுள்ளன. நாராயண நாராயண. ஆனால் பிரபு, இந்த மோகினி ரூபம் மூலமாக பிரஜவாசிகளின் பிரச்சனை எவ்வாறு தீரப்போகிறது பிரபு? தேவரிஷி, ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 ரூபங்கள் உள்ளன, மானுட ரூபம் மற்றும் ஆத்ம ரூபம். மானுட ரூபத்தில் அவன் ஒருவனே ஆவான், ஆனால் ஆத்ம ரூபத்தில் அவன் பல வடிவங்களாக இருப்பான். அது மட்டுமல்லாது பல ரூபங்களை அவனால் படைக்கவும் இயலும். தேவரிஷி, அகாசுரனிடமிருந்து பசுக்களையும் கோபாலகர்களையும் மீட்டெடுக்க கண்ணனுக்கு மேலும் அவகாசம் தேவை. ஆனால் தனது ஆத்ம சக்தியினால் அவர் தன் பாலிய நண்பர்களின் ரூபத்தை உடனடியாக படைக்க இயலும். ஏனெனில் அவர் இவ்வுலகில் மற்றவர்களை விட அவர்களை அதிகம் நேசிக்கிறார். நாராயண நாராயண பிரபு, அப்படி என்றால் ராகுவின் மாயைக்கு பதிலடி நந்தகுமாரர் மோகினி ரூபம் மூலம் அளிக்கப் போகிறார். தமது லீலையோ லீலை பிரபு, மகிழ்கிறேன் தமது லீலையா. நாராயண நாராயண. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மற்றும் மாடுகளை கண்டு பிரஜவாசிகளின் வேதனை தீர்ந்துவிட போகிறது. அகாசுரா, இந்த அனைத்து கோபாலர்களும் மற்றும் மாடுகளும் என் மனதின் ரூபங்கள். ஆனால் எனது தோழர்கள் அனைவரும் உனது வயிற்றில் தான் இருக்கிறார்கள். நான் வந்து கொண்டிருக்கிறேன் அகாசுரா. எனது தோழர்களை உன்னிடமிருந்து விடுவிக்க வருகிறேன். இதோ பார், வாழ்வின் இரவு கழிந்து கொண்டு இருக்கிறது. மரணத்தின் பொழுது புலரப் போகிறது. நான் எந்த இரவிற்காக காத்து கொண்டு இருந்தேனோ அது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது பிரஜவாசிகளின் மீது எனது ஆதிக்கம் அதிகரிக்கும். யாரும் உயிருடன் தப்பிக்க முடியாது. அவர்களை தற்கொலைக்கு தூண்டு போகிறேன் நான். என்னை விட்டு சென்று விட்டாயே. என்ன நிலைமை இது? ஏன் சென்றாய் மகனே? மகனே, இப்பொழுது நான் என்ன செய்வேன்? கீர்த்தி அக்கா, இவர்கள் படும் வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை. தாங்கள் கூறுவது உண்மைதான் அக்கா. ரிஷபானு அவர்களும் இதுவரை குருதேவரின் ஆசிரமத்திலிருந்து திரும்பி வரவில்லை. அவருக்கும் ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ? ஆபத்து நேர்ந்தது. ஆனால் குருதேவரின் கருணையால் என்னை அது தொட்டுவிட்டு மட்டும் சென்று விட்டது. ரிஷபானு அவர்களே, தாங்கள் ஏன் இவ்வளவு தாமதம் செய்து விட்டீர்கள்? பாருங்கள், நீங்கள் இல்லாத நேரத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று. தங்களின் குழந்தைகளின் மரணத்தை பார்த்து அனைத்து பிரஜவாசிகளும் வேதனையில் உள்ளார்கள். இப்பொழுது நாம் என்ன செய்வது ரிஷபானு அவர்களே? பிரஜவாசிகள் அனைவரையும் எப்படி சரி செய்வது? என்ன நிலைமை இது? அம்மா, அப்பா, நாங்கள் வந்துவிட்டோம். அம்மா, அப்பா, நாங்கள் வந்துவிட்டோம். அம்மா, அப்பா, நாங்கள் வந்துவிட்டோம்.
இருக்கிறோம் அப்பா. அம்மா, உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் அம்மா. தாத்தா, உங்கள் ஜீவக்கு வந்து விட்டேன். அதுவும் நலமுடன் வந்து விட்டேன். யார் நீ? எனது மகனின் உருவத்தில் இங்கு வந்திருக்கிறாய். நீ எனது மகனாக இருக்க முடியாது. எனது மகனோ இறந்து விட்டான். நீ எங்கள் ஜெகத்தாக இருக்க முடியாது. எங்கள் ஜெகத்தோ இறந்து விட்டானே. நீ எனது மைந்தனாக இருக்க முடியாது. எனது மைந்தன் தான் இறந்து போய் விட்டானே. நான் எனது கண்களால் அதை கண்டேன். ஜீவக்காக மாறி இந்த வயோதிக காலத்தில் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறாயா? இல்லை, யாரும் எங்களது பிள்ளைகளாக இருக்க முடியாது. அப்பா, தாங்கள் கண்ணால் கண்டதுதான் சூழ்ச்சி. உண்மை உங்கள் எதிரில் தான் இருக்கிறது. ஆம் தாத்தா, பாருங்கள், உங்கள் ஜீவக்கு வந்து விட்டேன். மடிந்து போன குழந்தையினால் பேச முடியுமா அம்மா? பார், உனது பிள்ளை நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் இருக்கும் போது எப்படி மறைந்திருப்போம் அம்மா? தாமா, ஜீவக், நீங்கள் மட்டும் வரவில்லை. மாறாக இந்த கோகுலத்தின் மொத்த சந்தோஷமும் திரும்பி வந்துள்ளது. இங்கு நடக்கவிருந்த மிகப்பெரிய ஆபத்தை தாங்கள் காப்பாற்றியுள்ளீர்கள். சித்தி, எங்களால் அல்ல, கண்ணனால் தான். கண்ணனால் தான் நாங்கள் திரும்பி வந்திருக்கிறோம். ஆம் சித்தி, கண்ணனால் தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். நான் இதை அறிவேன். கண்ணன் என் நம்பிக்கையை ஒருபோதும் குலைத்ததில்லை. உங்களுக்கு ஆபத்து வர கண்ணன் எப்பொழுதும் விடமாட்டான். எனது கண்ணன் அவனது வார்த்தையை காப்பாற்றி விட்டான். தாங்கள் கூறுவது உண்மைதான் நந்தராணி. தங்களது கண்ணன் மீண்டும் நிரூபித்து விட்டான். அவன்தான் நம்மை காக்க வந்தவன் என்று. நந்தரே, இப்போது கூறுங்கள், இப்பொழுதும் நமது கண்ணன் மீது சந்தேகம் உள்ளதா? கூறுங்கள், கண்ணன் உண்மை சொன்னானா அல்லது தாமா இவர்களிடம் கூறியது பொய் என்று இப்போதாவது தாங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள். யசோதா, இது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். அனைவரும் உயிரோடு இருப்பது மிகவும் சந்தோஷம். ஆனால் கண்ணன் எங்கும் தென்படவில்லையே. நந்தரே, அனைத்து குழந்தைகளும் திரும்பி வந்திருப்பதால் நமது கண்ணனும் நிச்சயம் திரும்பி வருவான். கோபாலர்கள் திரும்பி வந்து விட்டார்கள் என்றால் அதற்கு ஒரே அர்த்தம்தான். யாரோ அகாசுரனை கொன்றிருக்க வேண்டும். ஆனால் யார் கொன்றது? நான் அதை அறிந்தே ஆக வேண்டும். நந்தரே, ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? கூறுங்கள். யசோதா, எனக்கு தோன்றுவது என்னவென்றால் ஆபத்து இன்னும் நீங்கவில்லை என்று. ஏனென்றால் கண்ணன் திரும்பி வந்திருக்க வேண்டுமே. கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று பயமாக உள்ளது. நான் போய் கண்ணனை தேடிவிட்டு வருகிறேன். நான் புறப்படுகிறேன். நந்தரே, நந்தரே! கண்ணா, 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 கண்ணா. வணக்கம் குருதேவா. தாம் இங்கே எப்படி குருதேவா? கண்ணா, கோகுலத்தில் நந்தரின் வேடத்தில் ராகு இருக்கிறான் கண்ணா. குருதேவா, இந்த விஷயத்தை நான் அன்றே தெரிந்து கொண்டேன். என்று எனது அப்பா கோகுலம் திரும்பி வந்தாரோ அன்றே. எந்த சூழ்நிலையிலும் எனது அப்பா ராகுவை போல இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள மாட்டார். கண்ணா, உனக்கு இது தெரிந்திருந்தும் நீ ஏன் கோகுலவாசிகளுக்கு இது பற்றி சொல்லவில்லை? குருதேவா, அம்மா சொல்லுவாள்,
எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு அதை நாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று சொல்வாள். அப்படி என்றால்? குருதேவா, ஒருவேளை ராகுவை பற்றி உண்மை நான் அப்பொழுதே சொல்லியிருந்தால் அப்பொழுது கம்சன் மாமா ராகுவின் இடத்தில் வேறு எந்த அசுரனை அனுப்பி வைத்திருப்பார். அப்பொழுது நமக்கு இது தெரிந்தே இருக்காது இந்த பிரச்சனையெல்லாம் எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்று. அதனால் நமக்கும் பிரச்சனையின் தீர்வு எட்டுவதற்கு இன்னும் தாமதமாகியிருக்கலாம் குருதேவா. ஆனால் கண்ணா, தவறு செய்தவருக்கு தண்டனை கொடுப்பதும் அவசியமாயிற்றே. நாம் மோசமான மனிதர்களிடம் நல்லபடியாக நடந்து கொண்டால் அது நல்ல மனிதர்களுக்கு நாம் செய்யும் துரோகமாயிற்றே. தாம் சொல்வது உண்மைதான் குருதேவா. இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. அந்த ராகுவிற்கு தீய செயல்களுக்கான தண்டனையை கொடுத்தே தீர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த காரியத்தை தாம் தான் செய்ய வேண்டும். குருதேவா, இப்பொழுது எனக்கு விடை கொடுங்கள். இப்பொழுது நான் ஒரு முக்கியமான பணிக்காக வேறொரு இடம் செல்ல வேண்டும். நான் புரிந்து கொண்டேன் பிரபு. இதுவரை தாங்கள் ராகு திருந்துவதற்கு வாய்ப்பளித்தீர்கள். ஆனால் இப்போதோ ராகுவுக்கு தண்டனை தர வேண்டிய முறை. அதனால் தண்டனை பெறுவதற்காக ராகு பிரஜமண்டலத்தின் உள்ளேயே இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கண்ணா, ராதா, பலராமா, நீங்கள் கண்ணனை பார்த்தீர்களா? மாமா, நாங்கள் இங்கு கண்ணனை தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் கண்ணனை தேடுகிறீர்களா? அவன் உங்களோடு தானே வந்தான்? மாமா, நான் யார்? ராதா. நான் அனைத்தும் அறிந்தவள். ஆனால் இன்று வரை கண்ணனை தான் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் ஒரு கணம் இங்கிருப்பான், ஆனால் மறுகணம் எங்கிருப்பான் என்றே தெரியாது. நான் இந்த கண்ணனை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அதற்காக நான் கோகுலம் முழுவதும் சுற்றி வர நேர்ந்தாலும் பரவாயில்லை. மாமா, தாம் அவனை பற்றி கவலை விடுங்கள். அவன் நம்மை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒழிய நாம் அவனை சந்திக்க முடியாது. அவன் விருப்பத்தினால் எதுவும் நடக்காது. இங்கு எது நடந்தாலும் என் விருப்பத்துடன் தான் நடக்கும். அவன் என்னை சந்தித்தே ஆக வேண்டும். இப்போதெல்லாம் நந்தர் மாமா தாமதமாக உணவு அருந்துகிறார் போலும். அதனால் தான் சம்பந்தமே இல்லாமல் கோவப்படுகிறார். ஆனால் நான் அவரிடம் சொல்லிவிட்டேன், கண்ணன் அவருக்கு கிடைக்க மாட்டான் என்று. கிடைக்க மாட்டான், நிச்சயமாக கிடைக்க மாட்டான். ஹே காலேந்தி, அந்த அகாசுரன் அனைத்து மாடுகளையும் கோபாலர்களையும் முழுங்கிவிட்டு உங்கள் மடியில் தான் ஒளிந்திருக்கிறான். ஒருவேளை நான் அவனை வெளியேற்றுவதில் தாமதம் கொண்டால் எனது தோழர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். அதனால் நான் யசோதையின் புதல்வன் கிருஷ்ணன் தம்மிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தாம் அந்த கொடிய அகாசுரனுக்கு தமது மடியில் இடம் கொடுக்காதீர்கள். தாம் அவனை தமது மடியில் இருந்து வெளியேற்றி விடுங்கள். ஏ காலேந்தி, எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். கோபாலர்களை காப்பாற்றுவதற்கு உதவி செய்யுங்கள். பிரபு, தமக்கு உதவி செய்வது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பேரின்பமாகும். ஆனால் அகாசுரனை எனது மடியிலிருந்து வெளியேற்றுவதற்காக நான் வற்ற வேண்டியிருக்கும் பிரபு. அப்படி நான் வற்றி போய்விட்டால் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீர்வாழ் பிராணிகள் உயிரை இழந்துவிடும் பிரபு. எவ்விதம் கோபாலர்களை காப்பாற்றுவது உங்கள் தர்மமோ, அதே விதத்தில் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீர்வாழ் உயிரினங்களை காப்பாற்றுவது எனது முதன்மையான தர்மமாகும் பிரபு. நான் என் தர்மத்திலிருந்து பின்வாங்க முடியாது பிரபு. இதற்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிரபு. ஹே பக்தவச்சலா நாராயணா, தாம் பிரஜவாசிகளின் உயிர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களின் புதல்வர்களையும் மாடுகளையும் நீங்களே உருவாக்கியிருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் பிரபு. உங்களது லீலை மிகவும் உயர்ந்தது. உமக்கு கோடி கோடி வணக்கங்கள் பிரபு.
தாங்கள் கண்ணனை பார்த்தீர்களா? இல்லை. கண்ணா! சித்தப்பா, கண்ணனை கண்டீர்களா? இல்லை. துஷ்டன் சிறுவன் எங்கு சென்றான் தெரியவில்லை. நந்தா, விஷ்ணு பக்தர் கர்காச்சாரியார் எப்படி இங்கே? நந்தா, எனக்கு தெரியும் கோகுலத்திற்கு நேர்ந்த ஆபத்திற்கு மூல காரணம் யார் என்று. அப்படி என்றால் தாங்கள் ஏன் இதை முன்பே சொல்லவில்லை? கோகுலத்திற்கு வந்த ஆபத்து நீங்கிவிட்டதே. இப்பொழுது இதை சொல்வதால் என்ன பயன்? ஆபத்து எங்கே நீங்கியது? தாங்கள் கூறுவதின் அர்த்தம் என்ன? நம் இடையர்களுடைய சிறுவர்கள், மாடுகள் அனைத்தும் திரும்பிவிட்டன. ஆனால் குற்றவாளிகளோ இன்னும் சுதந்திரமாக இருக்கிறானே. அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்காதவரே எப்படி இந்த பிரச்சனை தீர்ந்ததாக ஆகும்? தாங்கள் குற்றவாளிக்கு தண்டனை கொடுங்கள். நான் கண்ணனை தேட செல்கிறேன். அந்த இடையன் கண்ணன் கோகுலத்தில் இல்லை என்றால் அவசியம் அவன் யமுனை கரையில் தான் இருக்க வேண்டும். கண்ணா! கண்ணா! ராகு, நீ தேடுவது கண்ணனை அல்ல. நீ செய்த பாவத்திற்கு தண்டனை தரப்போகும் நாராயணனை தேடுகிறாய். அதாவது இப்போது நீ செய்த அசுர வேலைகளுக்கு தண்டனை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது ராகு. காலேந்தி, என்னிடம் நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் தாமோ இப்பொழுது வரை எனது வேண்டுகோளுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. நீங்கள் எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. எனது தோழர்களை காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது காலேந்தி. அது பக்தி மார்க்கம் அல்ல, மாறாக சக்தி மார்க்கம். நாராயண நாராயண பிரபு. திரேதா யுகத்தில் சமுத்திரம் தங்களுக்கு வழி கொடாமல் தவறு செய்தது. இன்று கண்ணனின் வேண்டுகோளை நிராகரித்து காலந்தியும் அதே தவறைத்தான் செய்கிறாள். தேவரிஷி, இரு சூழ்நிலைகளும் ஒன்று போல் தோன்றலாம். ஆனால் இரு நிகழ்வுகளுக்கும் இடையில் வேறுபாடு உள்ளன. ராமாவதாரத்தில் சமுத்திரம் எனக்கு வழி கொடுக்க மறுத்தது. அது சமுத்திரத்தின் கர்வமாகும். ஆனால் காலிந்தி கண்ணனுக்கு வழித்தர மறுத்தது அவரது நிர்பந்தம் காரணமாக. தேவரிஷி, காலிந்தியின் முதன்மையான தர்மம் தனக்குள் நீரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீவராசிகளை காப்பாற்றுவது. ஆதலால் காலிந்தி கண்ணனுக்கு வழி கொடுக்காமல் இருந்தாலும் அவள் தனது தர்மத்தையே கடைபிடிக்கிறாள். தாங்கள் சொன்னது உண்மைதான் பிரபு. ஆனால் இன்னொரு புறமும் ராகு நந்தகுமாரனின் அருகில் வந்துவிட்டான். ஒருவேளை அவன் நந்தகுமாரர் பங்கேற்கும் ஏதேனும் லீலைக்கு சாட்சியாகிவிட்டால் அவனது சந்தேகம் நம்பிக்கையாக மாற்றம் அடைந்துவிடும். கண்ணன் தான் பரமாவதாரம் என்று ஏதேனும் செய்யுங்கள் பிரபு. ராகுவை எவ்விதத்திலாவது தடுத்து நிறுத்துங்கள். ஆம் பிரபு, அன்னை சொல்வது உண்மைதான். எவ்வளவு விரைவாக முடியுமோ வேகமாக நான் கண்ணனை தேடியாக வேண்டும். யார் இந்த சிறுவன்? ஒருவேளை இத்தனை வருடமாக நான் தேடிக்கொண்டிருப்பவன் இவன்தானோ?